வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது உருண்டை குழம்பு. இதோட ரவை போக்கடா. பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், காஞ்ச மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பச்சை மிளகாய் 1, பூண்டு 10லேருந்து 15 பல்லு, தேங்காய் 2லேருந்து 2.5 பத்தை யூஸ் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊறாமல் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கரெக்டாக அரைச்சி எடுக்க முடியாது சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைக்கணும். அரைக்கிற பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 85%லேருந்து 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். சின்ன மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. சில பேர் நல்லா அரையில சொல்லிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, கையில் எடுத்தீங்கன்னா உருண்டை மாதிரி ரவுண்டாக வரணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அரைச்ச கடலைப்பருப்பை லைட்டாக வதக்க போகிறோம். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த இடத்துல சோம்பு வேணும், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டு திருப்பி வதக்க ஆரம்பிக்கிறோம். இதை வதக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கடலைப்பருப்பு இதில் குக் பண்ணும்போது கடாயில் ஒட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி பக்குவம் வந்து நீங்கள் எடுத்துடணும். அதாவது அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்படி வதக்கினா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா, அந்த கடாயில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதே டைமில் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை உருண்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். நல்ல கெட்டியாக உடையாமல் நல்லா வருதா பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணி வச்சுருங்க. உருண்டை ரெடி பண்ணி முடித்த பிறகு சில பேர் இட்லி சட்டியில் போட்டு வேக வைப்பாங்க. அப்படி பண்ணுறது தவறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உருண்டையில் அந்த டேஸ்ட் வராது. அதனால தான் குழம்பு தாளித்து அதிலே போட்டு வேக வைக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் மண்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். இந்த இடத்துல வெந்தயம் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நான் போடலை. இதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு 10லேருந்து 15 பல்லு சொல்லியிருக்கேன். வேணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 60 to 70% மட்டுமே வதக்குங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. சில ப்ரிப்பரேஷன், அதாவது குழம்பு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப நேரம் வதங்கினா அந்த குழம்போட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் கரெக்டாக சொன்ன பக்குவத்தில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி அது மாதிரி தான் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பவுடர் மசாலா.
நான் ஏற்கனவே பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். அதில் குழம்புத்தூள் யூஸ் பண்ணியிருப்பேன். சில பேர் குழம்புத்தூள் நம்ம வீட்டில் இல்லை, நான் எப்படி பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பர்டிகுலர் பேச்சுலர்ஸ். அதனால தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு அப்படியே நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ கொதிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழம்புத்தூளோட மசாலா பச்சை வாசனில் போயிருக்கும். நல்லா வெந்துக்கணும் மசாலா. அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றும் போது திருப்பியும் சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே புளி தண்ணி வேகாமல் போட்டிங்கன்னா அந்த குக் பண்ணுற டைமிங் அதிகரிக்கும். அதே டைமில் வந்து டெக்ஸ்சரும் மாறிடும். அதனால தான் மசாலா வெந்த பிறகு புளி தண்ணி போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு இங்கே தேங்காய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் 2லேருந்து 2.5 பத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அரைச்ச தேங்காய், கெட்டியான தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக பாலாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக கேட்டினா, இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க கெட்டியாகிடும். கெட்டியானால் என்னாகும், அந்த பருப்பு உருண்டை போட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக நல்லா வெந்து வராது. கிரேவி தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். அதனால தான் தண்ணியாக ஊற்றணும்னு சொல்கிறேன். தேங்காய் பால் நான் யூஸ் பண்ணுறது, தேங்காய் பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன், தேங்காய் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேங்காய் பால் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி அந்த தேங்காய், அந்த புளி, அந்த மசாலா நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கிரேவி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் தின்னாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை 1 by 1 போட்டு நல்லா வேக விடுறோம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்ன பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு மேலே அந்த உருண்டை வைக்கும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா அகலமான பாத்திரம் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, அந்த பருப்பு உருண்டை குழம்பு உடையாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு. இதை அப்படியே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அந்த உருண்டை ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஜூஸியாக இருந்தால் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இதுக்கப்புறம் ரவை போக்கடா. ரவை 1 கப்பு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சலாம். இந்த ரவை போக்குறதுக்கு எதனா ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அதனால் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு பதிலாக வேறு எதனா வெஜிடபிள்ஸ் போடலாமா கேட்டினா கண்டிப்பாக போடலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் பொகடா சொன்னால் நம்மளுக்கு வெங்காயம் இல்லாமல் இருந்தால் பிடிக்காதுல்ல, அதனால தான் வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதே அளவு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் அதிகமாக போட வேண்டாம், அதிகமாக போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் மாறும், கலரும் மாறிடும். அதனால 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இந்த முந்திரி பருப்பு அப்படியே கையில் எடுத்து அப்படியே ஒன்றும் பாதியாக உடச்சி போடுங்க. எதுக்காக அப்படி போடுறேன்னு இந்த ரவை பொக்கடாக்கு இந்த முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 1 கப்பு ரவை, இந்த 1 கப் ரவை போட்ட பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதிகபட்சம் ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதிகமான தண்ணி ஊற்றினா உங்களுக்கு உதிரியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு பக்குவம் காமிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் கடலை மாவு போடுறோம்.
இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அதாவது உள்ளே இருக்க அந்த வெங்காயம் ரவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இதை அப்படியே ஃப்ரை பண்ணால் உதிரியாக போயிடும். உதிரினா தூளாக போயிடும். அதனால தான் கடலை மாவு போட்டிருக்கோம். கடலை மாவு நீங்கள் போடும்போது என்ன வேணா ஒன்றோட ஒன்று சேர்க்குற பைண்டிங் ஏஜென்ட் தான் இந்த கடலை மாவு. அந்த கடலை மாவு போட்ட பிறகு திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமான தண்ணி இருந்தால் கண்டிப்பாக போண்டா கான்செப்ட் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த டெக்ஸ்சர் காமிக்கிறேன். இதை நீங்கள் போண்டா மாதிரியும் போடலாம். அதாவது போண்டானா ரவுண்டாக வடை மாதிரியும் தட்டி போடலாம், அப்படின்னா புகை மாதிரியும் போடலாம். எந்த ஒரு ஷேப்பில் போடணும்னு நினச்சாலும் நீங்கள் போடலாம். அதனால தான் இந்த டெக்ஸ்சர் வரணும்னு சொல்கிறேன். சூடான எண்ணெயில் எப்படி புகை ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். சும்மா நார்மலாக அப்படி கெட்டிக்கிட்டே போட்டால் புகை வராது. இதை எப்படி பண்ணுன்னா, நம்மளோட 5 விரல் இருக்குல்ல, 5 விரலும் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணணும். அதாவது அழுத்தி நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த உதிரியாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா மாவு எடுத்து போட்டாலும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி 5 விரலை வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உதிரியாக வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம், அப்படி வேணால் கொஞ்சம் டெம்பரேச்சர். உங்களுக்கு அந்த எண்ணெயோட சூடோட பக்குவம் தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா கரெக்டாக பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த பக்கோடா நல்லா க்ரன்ச்சியாக வித்தின் 5 மினிட்ஸில் உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் 1 கப் ரவையில் ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.